மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். ஜெயலலிதா, கருணாநிதி இருவருமே தங்கள் ஆட்சிகளில் விவசாயத்தை முற்றிலுமாக அழித்தே விட்டனர் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு சரியா அல்லது உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டா என்பதை இன்று விவாதிக்கவிருக்கிறோம். பங்கு பெறுவோர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர் முனைவர் திரு கோ சமரசம், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து ஜி.கே. முரளிதரன் மற்றும் நவமணி, கோவை அரங்கிலிருந்து செல்வம் மற்றும் ராஜசேகரன், நெல்லை அரங்கிலிருந்து ராஜேஷ் மற்றும் வின்சென்ட் வினோத். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி அரங்கில் இருக்கிற நவமணியிடமிருந்து இந்த விவாதம் தொடங்குகிறது. நவமணி, உங்களுக்கான நேரம். நன்றி சார். இந்த பிரச்சனை திராவிட கட்சிகள் ஆட்சிகளுக்கு முன்பு பின்பு என இரு கோணங்கள் பார்க்க வேண்டும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்னென்றால் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகிட்டு ஏன் எதனால தொழில் வளர்ச்சி பெருகுது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை பற்றி ஒரு விவசாயிகள் மந்திரி ஒரு ஆய்வு கூட்டம் கூட்டி ஏன் குறைஞ்சிக்கிட்டுன்னு ஒரு விவசாயிகளிடம் ஒரு ஆலோசனை கேட்கவில்லை. இது போன்ற ஆலோசனை கேட்டு நடந்திருந்தால் இன்னும் விவசாயம் நல்லா இருந்திருக்கும். விவசாயிகளோட பெருக்கிறதுக்கு நபார்டு பேங்க்னு ஒன்று இருக்கு. அந்த நபார்டு பேங்க்ல எந்த விவசாயியும் பயன்படுறாங்கன்னா இப்போ ரொம்ப குறைவாயிருச்சு. திருச்சியில நபார்டு பேங்க் எங்க இருக்குன்னு கூட எனக்கே தெரியல. விவசாயிகள் எப்படி அதை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. இது போன்ற ஒவ்வொன்றாக வந்துகிட்டு இருக்கும்போது என்ன காரணம் நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகள்னு குறை சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன உள்நோக்கம்? இதுல உங்க கருத்து என்ன? இல்ல, விவசாயிகளே சரிவர அவங்க மதிக்கிறது இல்லை. அவங்க குரல்ல மதிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த போராட்டத்தை முடக்கிற மாதிரி அவங்களை கைது செய்யறாங்க. அந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன, அது ஏன் போராடுறாங்க, ஏன்னா அப்படி ஒரு நாள் கூட அவங்க அரசு யோசிச்சதே கிடையாது. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க. ஆனா விவசாயிகளுக்கு ஒருபோதும் அது நன்மை தருவதா இல்லை. சரி, இதுக்குரிய பதில நம்ம பெறலாம். விவசாயிகளை அழைத்து விவசாய மந்திரி பதில் சொல்ல திராவிட கட்சிகள் கடமைப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. கேட்கலாம். முதல்ல திரு வைத்தியலிங்கம், உங்க பதில் என்ன? இது தேர்தலில் இப்ப புதிதாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த புதிய ஞானோதயம் எப்பொழுதிருந்து வந்தது என்பது தெரியவில்லை. ஏன்னா எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று புதிய புத்தருக்கு ஞானோதயம் வந்தது போல திடீரென்று எந்த மதத்தில் அவர் தவம் செய்தார் என்று தெரியவில்லை. அன்புமணியுடைய அவரை முதல்வராக்க வேண்டும் என்ற ஆசை வந்ததிலிருந்து அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். எப்பவுமே முரண்பாடு இருந்ததில்லை. முரண்பாடு இல்லைன்னா உங்க கட்சியோட அவர் கரைஞ்சிருப்பாரு. அப்பொழுதெல்லாம் அந்த கருத்தை சொல்லவில்லை என்பதற்காக சொல்கிறேன். கூட்டணி இருந்த பொழுது விவசாயத்தில் அப்ப விவசாயிகள் இல்லையா? உங்களுடைய பூர்வீகம் என்ன? உங்களுடைய என்ன 1989 இருந்து உங்களுடைய அடையாளம் என்ன? உங்களோட வன்னியர் சங்கமாக இருந்து கட்சியை துவக்கினீர்கள், சங்கத்தமாக இருந்து பிந்திய கட்சியாக மாற்றினீர்கள். ஆனால் இன்றைக்கும் அது ஒரு தரப்பினருக்கான ஒரு சமுதாயத்தினருக்கான கட்சியாக இருக்கிறது என்பதை தவிர ஓரிருவர் விதிவிலக்காக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அது யாராக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையிலே தான் அந்த சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிடுகிற விஷயம் ஒன்று, ஆட்சியிலே தான் காலம் முழுக்க நீங்க அது ஒரு சாதி சமுதாய கட்சின்னு உங்களால் அறியப்பட்டால் நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தாலும் கூட திரும்ப திரும்ப அவங்களை சேர்க்கிறதுல உங்களுக்கும் எந்த ஒரு தயக்கமும் இருந்ததில்லை. எங்களால் முடியாது. அவருடைய நிறத்தை மாற்ற எங்களால் முடியாது. ஆனால் அவர் இருப்பதை அப்படியே நலன்களுக்காக. இன்றைக்கு கலைஞரை பொறுத்தவரையிலே முதலிலே விவசாய பல்கலைக்கழகத்தை தொடங்கியிலிருந்து இலவச மின்சாரத்தை கொடுத்ததிலிருந்து அடுத்தது 7000 கோடி விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ததிலிருந்து விவசாய தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்ததிலிருந்து புதிதாக அவருடைய ஆட்சி காலத்திலே ஒவ்வொன்றும் நினைத்து நிறுத்தி பார்த்து விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கிற வகையிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாடு அறியும், மக்கள் அறிவார்கள். ஆனால் விவசாயம் குறைந்ததற்கு கழக ஆட்சி தான் காரணம் என்று குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கும் 15 லட்சம் ஏக்கர்கள் தான் இன்றைக்கு டெல்டா விவசாயம் இருக்கிறது. தண்ணீர் வராததினாலே சாகுபடி பாதிக்கின்ற காலங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் இப்பொழுது நிலங்கள் குறைந்து விட்டது என்று, சாகுபடி குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. தண்ணீர் வரத்து என்பது, காவிரி பிரச்சனை என்பது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாகிய இன்றைக்கும் கூட நான் கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி மருத்துவர் ஐயாவை கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே கூட்டணியிலே இருக்கிறோம் என்று சொல்கிறார், மாநில அளவிலே இல்லை என்று சொல்கிறார். உங்களுடைய அகில இந்திய ரீதியிலே நீங்கள் மாநில அந்த கூட்டணி இருக்கிற பொழுது இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வந்த பிறகும் கூட
ஏன் 3 ஆண்டுகளாக அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உங்களால் பிரதமரை நிர்பந்திக்க முடியவில்லை? உங்களால் அந்த சிறிய காரியத்தை கூட ஒரு கூட்டணியிலே ஆட்சியிலே இருந்து கூட உங்களால் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் சொல்ல முடியுமா? அது சிறிய காரியம்னா நீங்களே பண்ணிருப்பீங்களே. இல்லையா? அதல்ல, இந்த இறுதி தீர்ப்பு 13ல வந்துச்சு. இப்ப வந்து 3 ஆண்டு காலமாக ஆகிறது. 2 விஷயம். அப்போ ஒண்ணு, நீங்க கூட இருக்கும்போது ஏன் கேட்கலன்னு அவங்கள கேக்குறீங்க. அப்போ அது உண்மையான சிந்திக்க தோணுச்சு. ஆனா நீங்க அதையும் சொல்லிட்டீங்க, நாங்கள் விவசாயிகளுக்காக இவ்வளவு செய்தோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் கூறுவது உண்மைக்கு புறம்பானதா அல்லது அதிமுக அரசின் நிலைமை அப்படி இருக்குதா உங்க கருத்து? காரணம் வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து அவருடைய இலக்கு நான் கணித்து ஒன்று, அவர் என்றைக்கும் ஒரு நிலையிலே இருந்ததில்லை. இது அவருடைய கடந்த கால வரலாறு. இன்னும் 5 மாத காலத்தில் அவருடைய நிலை மாறும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒருவேளை அவர் அந்த நிலையிலேயே தக்க வைத்துக் கொண்டிருப்பாரே ஆனால் அதற்கு ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும். அவருடைய இலக்கு 2021. இப்பொழுது தனக்கு சென்ற தேர்தல் இலக்குன்னா விவசாயிகள் ஏமாளிகளா? நிச்சயம் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இவருடைய கணக்கு, அரசியல் கணக்கு எதுவாக இருந்தாலும் தமிழக மக்கள், விவசாயிகள் ஒருபோதும் ஏமாற மாட்டாங்க. அப்படி சொல்றீங்க. சரி, உங்க கருத்து என்ன திரு சமரசம்? எச்சம் என்று எண்ணும் கொள்ளோ ஒருவரால் நச்சுப்படாதான் என்பது குறள், வள்ளுவம். விவசாயத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் எந்தெந்த நேரத்தில் எவ்வாறு அவருக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திருக்கிறோம். அத்தனைக்கும் என்னிடம் ஆதாரம். திரும்பிய போராட்டங்கள்லாம் நடக்குது. அது வரும். அதாவது நாம நேத்து தான் சாப்பிட்டோம், யானை பிரியாணி சாப்பிட்டோம், ஒட்டகம் பிரியாணி சாப்பிட்டோம், இன்னொன்னு சாப்பிட்டோம். தினம் பசிக்கும், தினம் உணவு போடணும். என்னைக்கோ ஒரு நாள் செய்ததை மட்டும் சொல்ல முடியாது. அதுதான் உலகம். நீங்கள் எவ்வளவுதான் என்னதான் செய்தாலும் மேலும் தேவை இருக்கிறது என்று போராடுவார்கள். ஒன்று. வேறொரு நாடகம் ஆடுவார்கள். எதை செய்தாலும், அதாவது உலகத்தில் நாடகம் ஆடுவார்கள். ஆமா, விவசாயிகளே இல்லைங்க. விவசாயிகள் நாடகம். இந்த விவசாயிகள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே இறந்திருக்கிறார்கள் வறுமையில்? முதலமைச்சர் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்களே, அது பாராட்டு விழா மேடையா அல்லது நாடக மேடையா? புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து பாராட்டு நடத்தியது விவசாயிகள். இதனால பாராட்டு மேடையா அல்லது நீங்க சொன்னதுபடி நாடக மேடையா? எங்களுக்கு தெரியல இத்தனை நாள் வரை. இல்லைங்க, எப்படி பாராட்ட முடியும்? பாராட்டினாங்கன்னா இல்லையா? பாராட்டினார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பிரச்சனை? எப்படி, யார் இதை சொல்லுது? இல்லைங்க, இது விவசாயிகளிடமிருந்து வரல. எல்லாம் 2016 செய்யக்கூடிய வேலை. ராமதாஸ் அவர்கள் ஹூ இஸ் ஹூ அப்படின்றது தான் கேள்வி. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னா நிலை கெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அதுன்னா. அந்த அடிப்படைக்கு அந்த நாக்கு எது வேண்டுமானாலும் சொல்லும், எப்படி வேண்டுமானாலும் பேசும். அந்த அடிப்படையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஒரு விவசாயி, நானும் விவசாயி, எனக்கும் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, மாந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, விவசாயம் இருக்குது, மாடு கண்ணுக்கு நான் பால் கறக்கிறேன், மாடு பார்க்கறேன், ஆடு பார்க்க எல்லாம் நேரடியா போய். நானும் ஒரு மருத்துவர், நோபல் டாக்டர் எனக்கு பெயர், 60 வருஷமாக இருக்கிறது. விவசாயம் உங்களுக்கு கை கொடுத்திருந்தா நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்க போறீங்கன்னு கேள்வி எழுட்டோம். அதாவது சேவை செய்வது என்னுடைய தொழில். அது நோபல் டாக்டர் பேர் மருத்துவம். அதிலிருந்து என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கேன் என்னுடைய தொகுதி மக்கள். நீங்கள் சேவை செய்வதற்கு அங்கேயே போக வேண்டும். அப்படி சேவைக்காக படித்தவர் தான் இப்ப மருத்துவர் ராமதாஸ் உங்கள்ட்ட குறை சொல்றாரு. அவர் எவ்வளவு படித்திருந்தா அவருடைய சுயநலம் தான் இவங்களும் செய்யறது. அவர் ஒரு கட்சி நடத்துறார். அந்த கட்சி நடத்தும் பொழுது யார் முதலமைச்சர் என்பதை தன் மகனை தான் முன்னிறுத்துகிறார், மற்றவை அல்ல. இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவங்க தான் எண்ணி பார்க்கணும். சொல்லுங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு கடந்த 48 ஆண்டுகளில் இவரும் மருத்துவர் தான். நீங்க அதிமுகவும் திமுகவும் எந்த மருத்துவரை சொல்றீங்க? மருத்துவர் ஐயா என்றால் நாங்க மருத்துவர் ராமதாஸ் தான் குறிப்பிடும். சரி, இவரும் மருத்துவர் தான், அதனால சொன்னேன். அவரு மருத்துவர் நீங்க ஏத்துக்கலையா? இருக்கலாம். அது சிக்கலுக்குரியது இல்லை. எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக அதிமுக ஆட்சியில் வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது, அது முன்னேற்றம் அடையவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும். இவங்களோட கூட்டணி வைத்துக் கொள்வதனாலே இவர்கள் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே கரைந்து போகிற ஆட்களாக நாங்கள் இல்லை. விவசாயிகளை நீங்க ஆயுதமா பயன்படுத்துறீங்களோ சந்தேகிக்கிறாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. அப்ப வேளாண்மை என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னா அந்த வேளாண்மையை கவனிக்காம இல்லை ஆட்சியாளர்கள். அதோட நான் கூட்டணி இருக்கணும்னா இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இடிக்க கூட இல்லைங்கிற அவர் சொல்றாரு. நாங்க இடித்தெடுத்து சொல்லுகிறதா அவர்களுக்கு அடிவே கூட இருக்கும்போது இடிக்கவே இல்லைன்னு அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் இந்த டைவர்ட் ஆகி போயிறாங்க.
என்ன கேள்வி? குற்றச்சாட்டு வைக்கிறோம், வேளாண்மையை புறக்கணிச்சுட்டேன்னு. அதை விட்டுட்டு தேர்தல் இது வந்து பொருத்தமற்ற பதில்கள். இல்ல இல்ல டைரக்டா வரணும். என்ன கேள்வி? திராவிட கட்சிகளின் மேல நீங்கள் கூட்டணி வைக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலும் திரும்பத்தானே செய்யும். நீங்களும் அதுல ஒரு அங்கமா இருந்தீங்கல்ல? நாங்கள் இருந்தோம், அப்பொழுதும் இவர்களை நாம இடித்துரைத்தோம். அதனாலதான் அவங்க எப்ப செய்ய முடியலையோ அல்லது எங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு ஒத்து வரலையோ நாங்க வெளியேறோமா இல்லையா? இவர்களோட கூட்டணி என்பது நாங்கள் விவசாயிகளுக்காக போராடி நாங்க வெளியில வந்திருக்கோம். எத்தனை முறை நாங்க போராடி இருக்கிறோம். நாங்க அதிகமான போராட்டம் என்பதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் நடத்தி இருக்கிறது. எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறோம். ஒரு வார்த்தை எல்லாவற்றுக்கும் பொறுங்க. நீர்வளம் இல்லை, நிலவளம் குறைந்து கொண்டே போயிட்டு இருக்குது. கண்மாய்கள் வந்து குளங்கள் வந்து 39,000 கண்மாய்கள் குளங்கள் இருந்தது. இன்னைக்கு 4,000-5,000 கண்மாய்களை காணோம். சாதி எண்ணத்தை தவிர மீதி அத்தனை குறைஞ்சிட்டு தான் வருது. அதான் நடைமுறை உண்மை. நிலங்கள் குறைஞ்சிட்டு வருது. விளை நிலங்கள், நல்ல விளையக்கூடிய நிலங்கள் எல்லாம் விளையாகி கொண்டிருக்கின்றன. அது வந்து வணிக மயமாகி விட்டது நிலங்கள்லாம். அப்புறம் வேளாண்மையுடைய அந்த வேளாண்மை பொருள்களுக்குரிய விளைச்சலுக்குரிய விலை நிர்ணயம் இல்லை. வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்பொழுது வேளாண்மையிலிருந்தே அந்நியமாகி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நிலத்திலிருந்தே அந்நியமாகி வருகிறார்கள். அதில் என்ன கணக்கு சொல்றாங்க? கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் வேளாண்மையை நம்பி வாழ முடியாத நிலை வருகிற போது நகரத்தை நோக்கி வர்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்கிறோம்? வேளாண்மையை நம்ம வந்து முன்னேற்றம் அடைய செய்து மீண்டும் ரிவர்ஸ் மைக்ரேஷன், நகர்ப்புறத்திலிருந்து மக்கள் மீண்டும் கிராமப்புறத்தை நோக்கி செல்வதற்கான வகையில் வேளாண்மை மேம்படுத்தப்பட வேண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க. வின்சென்ட் வினோத்துடைய கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. நெல்லை வின்சென்ட் சார். வணக்கம் சார். அதாவது நம்ம வைத்தியர் சார் சொல்ற மாதிரி ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க. திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது அமைச்சர் பதவியில எல்லாத்துலயும் பங்கு வாங்கினவங்களுக்கு விவசாயம் அழிச்சதா ராமதாஸ் ஐயா சொன்னார்னா அப்ப அதுலயும் அவருக்கும் பங்கு இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம சமரச ஐயா சொல்லும்போது சொன்னாப்புல விவசாயிகள் வந்து நாடகமா நாக்கு பரண்டு பேசுறாங்க அப்படின்னு. நாக்கு பரண்டு அவங்க பேசுறாங்கன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டம் நடத்தினாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டம் முழுக்க முழுக்க தமிழக மக்களை ஏமாற்றத்துக்கான நடத்தப்பட்ட நாடகமா? அப்போ அவங்க நாக்கெல்லாம் மாறி பேசுச்சா? இல்ல நீங்க நான் விவசாயிகள் நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி தற்கொலை செஞ்சாதான் நீங்க வந்து இல்ல தற்கொலை செஞ்சாதான் விவசாயிகள் வந்து போராடுறாங்க தவிர விவசாயிகள் நாடகம் ஆடு என்று சொல்லவில்லை. விவசாயிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய செயல் திட்டத்தை வரவேற்று பாராட்டினார்களே தவிர இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் அதை பெற்றார். ராமதாஸ் நாடகம் ஆடுகிறார் என்று சொன்னேன். விவசாயிகள் நாடகம் ஆடுன்னு நான் சொல்லவில்லை. நாடகம் ஆடல. என்ன பொருள் சார்? அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு 1000 இது நாம் சாப்பிட்டு, ஆனா நாளைக்கு பசி தேவை. அப்ப நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? வாரத்துக்கு ஒரு தடவை உணவு கொடுத்தா போதும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒழித்தார்கள் என்று சொன்னால் இதில் அரசுக்கு என்ன லாபம்? வின்சென்ட், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்ன லாபம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன லாபம்? இந்த நாட்டிற்கு என்ன லாபம்? வின்சென்ட், எப்படி அந்த குற்றத்தை சொல்லலாம்? கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுங்க. விவசாயத்தை இல்ல சார், அதான் சார், அதாவது விவசாயத்தை ஒழிச்சதுல வந்து நீங்க பங்கெடுத்திருக்கீங்களாங்கிறது தான் அவங்க கேட்கறாங்க. நீங்க வந்து நீங்க அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல குற்றம் சாட்டுதாங்கன்னா உங்க கூட கூட்டணியில இருந்தாங்களா பாமக? அப்ப நீங்க அதை வந்து இப்போ ஒரு விஷயம் நடத்தும் போது இதை மாத்தி பேசுறாருன்னு சொல்லும் போது ஏன் நீங்க இது கேட்கலன்னு கேட்கிறேன். ஒரு விவசாயத்தை வந்து அழிச்சு திமுக அதிமுக அழிச்சிட்டுன்னு சொல்றாரு. அவரு உங்க மேல குற்றம் சாட்டுறாருன்னா உங்க கூட கூட்டணியில இருந்து அவர் அப்போதைய அவருக்கு பதவிக்கு சுகத்துக்காக உங்க கூட கூட்டணியில அமைதியா இருந்தவர் இப்ப அழிச்சிட்டோம் சொல்றாரு. நீங்க அதை முதல்ல சொல்லும் போது ராமதாஸ் மாத்தி பேசுறாருன்னா அப்ப நீங்க வந்து விவசாயத்தை நீங்க முதல்ல அதே மாதிரி நீங்க சொல்லும் போது ஐயா சொன்னாரு, நெறியாளர் சொல்லும் போது சொன்னாரு நீங்க வந்து விவசாயிகளை மாற்றி பேசுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. விவசாயிகளையும் நீங்க குற்றச்சாட்டு தான் சொன்னீங்க. சொல்லவில்லை. நல்ல காவேரி தான் அப்படி சொல்லல. சரி, மீண்டும் அதே ஒரு வட்டத்தில் சுத்தியே வரோம் நம்ம. கோவை செல்வம், உங்களுடைய வாதம் என்ன? ஐயா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்னாடி திமுக ஆட்சியில் பிளாட் போட்டதை பூரா அதிமுக ஆட்சி வந்ததையுமே முதல்ல அதை நிறுத்தினாங்க. ரெண்டாவது வந்து குறு சிறு விவசாயிகளுக்கு
முழு மானியத்தில் ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு உதவுச்சு அனைத்து இந்திய ஆய்வு. அதுக்கு அடுத்தது விவசாயத்தில் முக்கிய பொருளான கால்நடைகளுக்கு 25 கிலோமீட்டருக்குள்ள கால்நடைத்துறை ஹாஸ்பிட்டல் அமைச்சு அங்கே பிவிஎஸ் படித்த டாக்டர்களை போட்டு கறவை மாடுகளுக்கு 50% மானியத்தில் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இதையெல்லாம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்னாடி தான் முழுமையாக நடந்தது. அது இல்லாமல் பொறியியல் துறையே எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்த ஆட்சி போன பின்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 25 லட்சம் ரூபாயில் 10 லட்சம் ரூபா மானியத்தில் 14 லட்சம் விவசாயி கட்டுனா டிராக்டர் அதன் உழவு கருவிகள் அத்தனை இயந்திரங்களும் மானியமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இது வந்துச்சு. இல்ல மத்திய அரசு முழுமையான காப்பீட்டுக்கான தொகையை அளிக்கும் பொழுது தமிழகத்தில் ஏன் இன்னும் இவ்வளவு ஏக்கர்களுக்கு நீங்க காப்பீடு பண்ணலன்னு ஒரு குட்டும் வச்சிருக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சி நேயர் செல்வம் சொன்னதோட சேர்த்து திரு வடிவேல் ராவன் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சட்டசபையில 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல வெகு சிலவற்றை மட்டும் நான் படிக்கிறேன். 3.25 லட்சம் ஏக்கர்ல 65 கோடி ரூபாய் செலவில் இந்த நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்காக செயல் விளக்க பண்ணைகள் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாயில் பண்ணை இயந்திரங்கள் வழங்கப்படும். அப்புறம் மாதிரி பண்ணைகளை தரம் உயர்த்த 15 கோடி, பயிர் வகைகளின் உற்பத்தி அதிகரிக்க 10 கோடி. மத்திய அரசு அளித்து வந்த மானியம் 25 முதல் 35% குறைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஏற்கனவே வழங்கப்படுவது போல சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் அளிக்க 296 கோடி ரூபாய் தமிழக அரசு செலவிடுகிறது. பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, விளைபொருள் தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 100 முன்னோடி விவசாயிகளை தோட்டக்கலை துறையில் முன்னேறியுள்ள உலக நாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி பெற வைக்கிறார்கள். உள்நாட்டில் மட்டும் 10,000 விவசாயிகள் உள்நாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். 110 விதியின்கள் என்னென்னலாம் அறிவித்தோமோ அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய மந்திரிகளுக்கு கட்டளையிட்டதாகவும் தகவல்களை நாம் படிக்கிறோம். அப்ப சொல்கிறார்கள், செய்கிறார்கள் என்பதுதானே பொருள். இதை நீங்க மறுக்கிறீங்களா? இல்லை, இப்போ போன தேர்தல் அறிக்கையில் தரமான விதைகள், விவசாய இடுபொருள்கள்லாம் தள்ளுபடி விலையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாய கருவிகள் இலவசமாக வழங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திருக்காங்களா? ஏன் செய்யல? செய்திருக்காங்களான்றது எங்க செய்யலன்னு சொல்லுங்க. செய்திருக்கிறாங்க கேட்காதீங்க. அறிவிப்புகளாக இருக்கின்றன. தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுப்பதோடு சரி. இப்ப எங்களுடைய குற்றச்சாட்டு அதுதானே, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, விவசாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலங்கள் பூரா விளைநிலங்கள் பூரா விளையாகிக்கிட்டு இருக்கு. கண்மாய்கள் எல்லாம் தூர்ந்து போச்சு, நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் இல்லாம போச்சு. அது வேறு வகையான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு துறை விளைநிலங்கள் இன்னொரு துறைக்கு மாற்றப்படுகிற போது முறையாக அந்த கன்வர்ஷன் வாங்கணும், அதெல்லாம் இல்லை. அப்படி நிலங்கள் குறைந்துகிட்டு போயிருக்கிற நேரத்தில் நீர் உரிமையும் நமக்கு விட்டு போயிடுச்சு. பாலாறு பாழாராய் போச்சு. முல்லை பெரியாற்றில் 152 அடி தேக்குவதற்கான வேலைகள் இல்லை. காவிரியில் கருணாநிதி காலத்திலே அந்த வழக்கை அவங்க திரும்ப பெற்று அந்த உரிமையும் போச்சு. இப்போ ஒரு மேக்கே தாட்டு, மேக்கேன்னா ஆடு, தாட்டுன்னா தாண்டது. ஆடுதாண்டுக்கும் காவிரியில் இன்னொரு அணை கட்டுவதற்கும் கர்நாடகத்துக்காரர் முயல்கிறார்கள். இப்ப முல்லை பெரியாறு அணையை உடைச்சிட்டு நாங்க இன்னொரு அணை கட்டுவோங்கிறாங்க. இதற்கெல்லாம் கர்நாடகத்திலும் கேரளாவிலும் கட்சி சார்பின்றி சாதி சார்பின்றி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக கிளம்ப ஒரு முறையாவது இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிற இவர்கள் அனைத்து கட்சிகளை கூட்டி இதற்கான நடவடிக்கை பொது திட்டத்தின் அடிப்படையில் அப்படியான எதிர்ப்பை அல்லது அதை உரிமை நிலைநாட்டுவதற்குரிய வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதெல்லாம் செய்யல நீங்க சொல்றீங்க, எல்லாம் செஞ்சிருக்கோம் அவர் சொல்றாரு. நான் எப்பொழுதும் அரசியல்வாதிகளை நம்புகிறவன் தான், நம்ப விரும்புகிறவன் தான். ஆனால் விவசாயிகள் அளவுக்கு இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு விவசாயி ஜி.கே. முரளிதரன் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஜி.கே. முரளிதரன், திருச்சி. எந்த அரசாங்கம் சொன்னதை செய்கின்ற அரசாங்கம்? நிச்சயமா இவர்கள் அனைவருமே விவசாயிகளை ஒரு ஓட்டு போடும் எந்திரமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய குற்றச்சாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஞானோதயம் வந்ததை போல் திமுக அதிமுக இரண்டை மட்டுமே சொல்லியிருக்கின்றாரே ஒழிய 1.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது மோடி ஆட்சிக்கு இன்னமும்
காவிரியிலே நடுவர் தீர்ப்பை அதை அமல்படுத்துவதற்கு, ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு, காவிரியிலே தண்ணீர் பெற்று தருவதற்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்களை கூட செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மோடி அரசை பற்றி அவர் இதுவரை வாய் திறந்து சொன்னதே கிடையாது. அதை போல இன்றைக்கு மோடி அரசு செயல்படாத அரசா என்றால், இந்த மாட்டிறைச்சி விஷயத்தில் இவர்கள் காட்டுகின்ற இந்த அக்கறையும் இந்த அளவுக்கு மீறிய ஒரு ஈடுபாடும் ஏன் விவசாயிகள் பிரச்சனையில் காட்டவில்லை என்று ராமதாஸ் ஏன் கேட்கவில்லை? அவர் மத்தியிலே இருக்கக்கூடிய எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை பற்றி குறையே சொல்லாமல் மாநிலத்திலே ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று பகல் கனவு கண்டுகொண்டு, ஒரு விதத்திலே ராமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற சில விஷயங்கள், ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அவர் இருக்கின்றார், எதிர்க்கட்சி தலைவராக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார், நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்திலே அவர் மிகச்சரியான அறிக்கை வாயிலாக கொடுத்து கொண்டிருந்தார். இதிலே ஜெயலலிதாவுக்கும் ராமதாசிற்கும், கருணாநிதிக்கும் ராமதாசிற்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவில்லை. இவர்கள் யாருமே விவசாயிகளுடைய நண்பர்களாக வாழ்ந்ததே கிடையாது. முழுக்க இவர்கள் அறிக்கையிலே மக்களை ஏமாற்றி எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளையும் குறை சொல்றீங்க. ஆனால் ஒரு செய்தி, சமீபத்தில் விவசாயிகளின் வீடுகளுக்கே சென்று சாகுபடியை துவக்க அறிவுரை வழங்க வேண்டும் என்று மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பா சாகுபடிக்காக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. 20ஆம் தேதியை ஒட்டி மழை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் சாகுபடியை தொடங்குங்கள் என்று எங்கே விவசாயிகளின் வீடு வீடாக சென்று சொல்லுங்கள் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது விவசாயிகளின் மீதான அன்பு இல்லையா, அரவணைப்பு இல்லையா? சார், இது எல்லாம் பேப்பர்ல தான் சார் இருக்கு. எந்த அதிகாரி எந்த விவசாயி வீட்டுக்கு போய் அவங்க ஜெயா டிவிக்கு சொல்லுவாங்க, ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் போவாரு, கூடயே போய் ஏதாவது அவங்களுக்கு வேண்டிய விவசாயி மத்தியில போட்டோ எடுத்துக்கிட்டு டிவி எடுத்துக்கிட்டு அதுதான் சார் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள செத்து போயிட்டு இருக்கான் சார். 10 8 படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். உண்மை நிலை தெரியாம இவங்க அறிக்கையில போய் பொய்யா சொல்றாங்க. இவர்கள் எல்லோரும் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக கட்சி தலைவர்கள் மேல உள்ள விசுவாசத்தினால 3 பேர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் விவசாயிகளை கூப்பிட்டு திமுக தலைவருக்கும் விழா எடுக்கிறீங்க விவசாயிகள், அதிமுக தலைமைக்கும் விழா எடுக்கிறீங்க விவசாயிகள். ஒரு காலத்துல 19ஆம் நூற்றாண்டில கூட நான் சில உதாரணங்களை சொல்றேன். 1830-31 மைசூர் விவசாயிகள் பேரெழுச்சி நீங்கள் அறியாததல்ல. 36 இருந்து 96 வரைக்கும் மாப்பிள்ளை விவசாயிகள் போராட்டம் நீங்கள் அறியாததல்ல. 860 அவுரி வியாபாரிகள், அது லாபம் வருதோ இழப்பு வருதோ அந்த விஷ சாயத்திற்காக நாங்கள் அவுரி விவசாயம் செய்யவே மாட்டோம் பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து விவசாயிகள் பேரெழுச்சி, அவுரி விவசாயிகள் பேரெழுச்சின்னு அந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் 3 பேரெழுச்சிகள் நடந்தன. இன்றைக்கு அதே போல விவசாயிகளிடம் உண்மையான பேரெழுச்சி இருக்குதா? நீங்க தானே எதற்கெடுத்தாலும் ஆட்சியாளர்களுக்கு விழா எடுக்கிறீங்க சார். விவசாயிகளுக்கு, அதாவது ஆட்சியாளர்களுக்கு விழா, நான் ஒரு தயவு செஞ்சு சில விஷயம் கசப்பாக இருந்தா கூட ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். விவசாயிகளுக்கு போராடுவதற்காக வரக்கூடிய விவசாய தலைவர்கள் வருகின்ற பொழுது போர்க்கணம் கொண்ட விவசாயிகளாகத்தான் வருகிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்களாலும் அவர்களால் முடியாத பட்சத்திலே அனுசரித்து போகக்கூடிய அதிகாரிகளாலும் அவருடைய போர்க்குணம் மழுங்கடிக்கப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க காலையில போராட்டம்னு அறிக்கை கொடுத்துட்டு போய் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணினா காலையில புடிச்சுக்கிட்டு போய் சத்திரத்துல உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த போராட்ட குணம் மழுங்கடிக்கப்படுமா இல்லையா? இதற்கான பதில நான் கேட்கிறேன். இதற்கான பதில நான் வைத்திலிங்கம் பொதுவாக நான் கேட்கிறேன், கட்சி சார்பில் நான் கேட்கல. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் சங்கமாக சேர்ந்து கொள்ளட்டும், மனித 2 கொள்ளட்டும். ஆனால் இந்த பச்சை துண்டுக்காரங்களை ஒன்னா மட்டும் சேர்த்திருக்கவே கூடாது. மிகப்பெரிய அபாயம். அவர்களை 2ஆக பிளக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சிகள் வெற்றி பெற்று விட்டனவோ என்ற சந்தேகம். பதிலுங்க. இல்லை, நிச்சயமாக விவசாயிகள் திரண்டெழுவதையோ கோரிக்கை வைப்பதையோ கழகமோ கலைஞரோ இன்றைக்கும் அவங்களை பாராட்டி இருக்கிறாரே தவிர, அரவணைத்து சென்றிருக்கிறாரே தவிர, கோரிக்கைகளில் இருக்கிற நியாயத்தை அதை எடை போட்டு அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறார்களே தவிர அவைகளை குறை சொல்லியோ பிரித்து அழுவதென்ற முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டதில்லை என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் போராட்டம் என்பது மற்றவர்களின் போராட்டங்களை காட்டில் மிக வலிமையானதாக உங்களால் பார்க்கப்படுதா? இல்லை, அதாவது விவசாயிகள் சிதறி கிடக்கிறார்கள். கட்சிகளில் எல்லா கட்சிகளிலும் விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விவசாயிகள் என்ற அடிப்படையிலே மட்டும் அவர்கள் ஒன்றிணைகிறார்களா என்றால் அது கேள்விக்குரியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இப்ப பாண்டியன் இருக்காரு, அவர் எல்லா கட்சியிலும் சேர்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாரு. ஆனா பொதுவான எல்லா கட்சிகளும் சேர்ந்த விவசாயி இன்னைக்கு தஞ்சாவூர்லையும் டெல்டா மாவட்டங்களிலும் திருச்சியிலையும் விவசாய சார்பில் போராட்டம் நடத்தினால் அதுல எல்லா கட்சி விவசாயிகளும் தான் சேர்ந்து கொள்கிறார்கள். அதுல ஒரு கட்சி விவசாயி அதிமுக, திமுக விவசாயி, காங்கிரஸ் விவசாயின்னு இல்ல, எல்லா கட்சி விவசாயிகளும் தான் போறாங்க.
அதுல கலந்து இதுல இருந்து பிரித்தளக்கின்ற சூழ்ச்சி எங்கே வருகிறது? இதுல கட்சிகளை புறக்கணித்து விட்டு அதிமுகவா இன்றைக்கு நாங்கள் சொல்லலாம் ஊழல் காரணமாக இன்றைக்கு மக்களுடைய நலன் அனைத்து தரப்புடைய மக்களுடைய நலன் அதிமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டலாம். அவர் திமுக ஆட்சியின் மீது குற்றம் சாட்டலாம். இருவரது சாதனைகளையும் வைத்து நானும் என்னுடைய கலைஞர் ஆட்சியிலே விவசாயிகளுக்காக என்னென்னலாம் அவர் சாதனை செய்ய என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. அதை பற்றி மக்கள் விவாதிக்கட்டும். இன்றைக்கு நமக்கு தளபதி ஸ்டாலின் மக்களை நோக்கி சென்று அவர்களிடத்தில் விவசாயிகளிடத்திலே தொழிலாளர்களிடத்திலே அவருடைய குறைகளை எல்லாம் கேட்டு அடுத்த ஆட்சி அதிலே நிவர்த்தி செய்வோம் என்று உறுதி கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் நாடகங்களா? மக்கள் அவரிடம் முறையிடுபவர்கள் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் காலத்திற்கேற்ற மாற்றத்தை நாம் பார்க்க முடிவதாக இந்த வார்த்தைகள் சொல்லுது. 3000 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, இங்க 10,000 பேர் உள்நாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்புறது, விவசாயிகள் கேட்பதையெல்லாம் ஒரு குழந்தை கேட்பதற்கு எதை எடுத்தாலும் தருவதை போல தருவது ஒரு முறைதான். ஆனால் இன்னொன்று, நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதற்கான அடுத்த விஷயங்களை செய்வதும் ஆக்கப்பூர்வமானதாக பார்க்கப்படும். அவங்களும் சொல்றாங்க, அன்புமணி ராமதாஸ் 2014 ஆட்சியை பிடித்தவுடன் அனைத்தையும் முழுமையாக ஒரு தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்த போகிறோம் விவசாயத்தின் சொல்றாங்க. அதை நீங்க செஞ்சீங்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்து தீவிர அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? வந்த உடனே இதை சொல்றாரு, உடனே சிறுபிள்ளை உடனே ஆளுகின்ற ஒரு சிறுபிள்ளைக்கு இருக்கிற அந்த எண்ணம் கூட மற்றவர்களுக்கு இல்லை என்பது தோன்றுகிறது. அவருடைய அரசியல் விவசாயிகள் நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதை துப்பாக்கி சூடு எதற்காக நடத்தப்பட்டது? கலைஞர் தான் அந்த 17,000 பேரை கொண்டு சிறையில் அவர்களை 30 பேர் பலி கொண்ட அந்த இயக்கத்திற்கு அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மிக பிற்படுத்தப்பட்ட தனி ஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். அவர் உங்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கவில்லையா? இது பொருத்தம். இந்த இடத்து இந்த கேள்வி விவசாயிகள் மேலேயே துப்பாக்கி திருப்புறது கேட்க நீங்க ஒரு கூட்டம் வரும்பொழுது கூட்டம் இல்ல, விவசாயிகள் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். கேள்வி கேட்கறது யார்? ராமதாஸ். அவருடைய பேசிக் என்ன அடுத்து பார்க்கணும். நீங்க எந்த கேள்வியுடைய அவர் ஒரு காலத்தில் உங்களோட கூட்டணியில் இருந்தவர். நான் சொல்றேன், கல்யாணம் பண்ணாம கற்றுமெத்த தேடாம புள்ள பேரும் பார்க்காம புட்டி பாலும் ஊத்தாம மச்சான் பெத்தான் புள்ளாம மனசு ரொம்ப வெள்ளன்னா அவர் தான் ராமதாஸ். எந்த நிழல் பட்ஜெட் போடுவார்? உண்மையா அதுதான் சொல்றேன். நீங்க கூடி பேசும்போது சும்மா பேசிட்டு கூட நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வெறும் கையில முழம் போடக்கூடியவர் ராமதாஸ். நிழல் பட்ஜெட் போடக்கூடியவர் ராமதாஸ். எதை வைத்து சிறப்பான பட்ஜெட்டை போடுவாரு அப்படின்னு தோன்றத்தானே செய்து ஏங்க வேற எந்த கட்சி போடுது? இல்லைங்க, அதுக்கு பதில் வர அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பேசிட்டீங்க. பொறுங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். இப்போ நீங்க அவர் முன்ன சொன்னார் எல்லா கட்சியும் சேர்த்துட்டு போடலாம். சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தீர்மானம் போட்டு தான் கொண்டு போறோம். சர்வ கட்சி இணைந்ததுதான், தனி அல்ல. நம்பர் 1. மேகதாது இதுக்கு மேல பெங்களூருக்கு போனாங்க. இந்த அணையை கட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு போனாங்களா? அம்மாவின் இதுவை அப்பீல் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான் போனாங்க. இவங்களுடைய அரசியல் விவசாயிகள் கருத்து என்னன்றது நீங்க செய்யலன்றதை நமக்கு தெரிய வேண்டியது. ராஜசேகரன் தயாரா இருங்க. இந்த துவர பருப்பு விஷயம் வந்துச்சு. இந்த துவரை விஷயத்தை போன வருஷமே அம்மா 110 விதியின் கீழ் கொண்டு வந்து இந்த எந்த அளவிற்கு 20,000 ஹெக்டேர் ஒரு பண்ணியிருந்ததை 52,000 ஹெக்டேர் பண்ற மாதிரி செஞ்சவர் அம்மா. இந்த துவரை இது நம்ம இதுவே இல்லை. ஏன்னா அது விளையிற மாநிலமே சில வட இதில் சத்தீஸ்கர் அந்த சில மாநிலம் மட்டும். தமிழகத்திலே தன்னிறைவு பெற்று மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை ஏற்கனவே எடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு எடுத்ததல்ல. அதன் அடிப்படையில் உற்பத்தியும் இங்க கூடி இருக்குதுன்றது யாரும் மறந்துட முடியாது. டெல்லியில அரசாங்கம் எவ்வளவுன்னா 130 ரூபாய் ஒரு கிலோ. இங்க தமிழ்நாட்டில் 110 ரூபாய் அரசாங்கம் நிர்ணயம். அது எல்லாம் 30 ரூபாய் ஒரு கிலோ மாமூலா கொடுக்கக்கூடியது ரேஷன் கடையில எல்லாம் நீங்க பேசலாம். ஆகவே இந்த அடிப்படையில் ஐயா வணக்கம் ஐயா. வேகமா சொல்லுங்க ஐயா. ஐயா, எத்தனை நாடுகள் சென்றாலும் எத்தனை தொழில்கள் செய்தாலும்
பல கோடி மக்களின் பசியை தீர்க்கும் விவசாயியின் மகனாக நான் பேச வந்திருக்கிறேன் ஐயா. நீங்க விவசாயம் செய்றீங்களா? ஐயா ஆமாய்யா, எங்க அப்பா விவசாயம் பண்றாங்க. அதான் நீங்க செய்றீங்களா? ஐயா ஒரே ஒரு இது மட்டும் செய்ய முடியுதான்றது அது கேள்வி. நான் செய்யலையா, எங்க அப்பா செய்யறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து நான் உதவியா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க கருத்து என்ன சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து மக்காசோளம் போட்டிருக்கோம். 1 ஏக்கர் வந்து வருஷத்துக்கு 30,000 தான் ஐயா வருது. ஆனா வந்து அந்த 30,000த்துல வந்து 25,000த்துக்கு வந்து நாங்க வந்து களை எடுக்கிறதுல இருந்து, நாத்து நடுறதுல இருந்து, உரம் வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே 25,000 செலவாயிருதுயா. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு விவசாயி வந்து 5,000 தான் சம்பாதிக்கிறான். அந்த 5,000த்தை வச்சு ஒரு விவசாயி எப்படி தன் குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும்? இதை வந்து 2 திராவிட கட்சிகளும் சரி 50 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு விவசாயிக்கு இதுவரைக்கும் எந்த நல்லதுமே பண்ணலையா? அதனோட குறைகளை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கான பதில நான் கேட்டு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்கு வரேன். நீங்க உங்க அப்பாவுக்கு மட்டும் உதவியா இல்ல, இந்த உலகத்துக்கே உதவியா தான் இருக்கிறீங்க. உங்க கேள்வியும் நியாயம் தான். பதில ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க கேட்கலாம். நெல்லை அரங்கில் இருக்கிற ராஜேஷ், உங்களுக்கான நேரம். வரேன் நிச்சயமா வரேன். ராஜேஷ் சார், இன்னைக்கு சொல்லுங்க ராஜேஷ். சார் எல்லாருமே வந்து இது மற்ற கதையை பேசிட்டு இருக்கும்போது அதாவது சார், இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் கொஞ்சம் அதிகமாக விளையுது. இந்த தக்காளி வந்து இன்னைக்கு வெங்காயம் விலை ஜாஸ்தியாகும் போது டிவிலையும் மற்ற எல்லாருமே அரசியல் தலைவர்கள் வெங்காயம் விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி போட்டு பேசுறாங்க. அதே வெங்காயம் வந்து கிலோ 50 பைசா, கிலோ 1 ரூபாய்க்கு வந்து விவசாயி இப்போ எடுத்த வெங்காயத்தை திரும்ப மார்க்கெட் கொண்டு போக முடியுமா? அதே இடத்துல அப்படியே அழுக போட்டு போயிடுவாங்க. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா பறிச்ச தக்காளியை கிலோ 50 காசு, அதை டிரான்ஸ்போர்ட் போட்டு கொண்டு வந்து மார்க்கெட் கொண்டு வந்தால் திரும்ப வந்து மார்க்கெட் டிரான்ஸ்போர்ட் காசுக்கு தான் அவங்க வேஸ்ட்டு, அதை கையிலேருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த உற்பத்தி பொருளை வந்து திரும்ப மார்க்கெட்டில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அதில் வந்து சொன்ன மேலே கிடைக்காது. ரெண்டாவது அதே இது ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணி அதுக்கு ஒரு பதப்படுத்தும் நிலையம் இல்லை வெங்காயத்தை கொள்முதல் பண்ணி வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது இப்போ எங்கள் ஏரியாவில் உள்ளது நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போக இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 ரூபாய் மொழிப்போங்க அவ்வளோ பூ வருது. ஆனால் விலை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு தடவை அரசியல்வாதிகள் வரும்போது உங்களுக்கு இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது இந்த சிறுவைகுண்டம் அணையை பார்த்தீங்க அப்படின்னா பசுமை தீர்ப்பாயம் தலையிட்டு தான் அதெல்லாம் இது பண்ண முடியுது. அதுவும் உங்கள் நியூஸில் நீங்கள் அடிக்கடி போட்டிருக்கீங்க. எந்த ஒரு அரசியல் அது தூர்வாரும் போது அரசியல் தலைவர்கள் உள்ள போய் தலப்பா கட்டி ஜேசிபியில் நின்று போஸ் கொடுத்து அடுத்த நாள் பேட்டியில் கொடுத்துருந்தாங்க நாங்கள் நின்றுதோம் அப்படின்னு. ஆனால் அதுக்காக அரசியல் தலைவர்கள் யார் பண்ணாங்க? அது பசுமை தீர்ப்பாயம் ஒரு கொட்டு வச்சு அதை பண்ணுங்க அப்படின்னு தான் பண்ணாங்க. 1,60,000 ஏக்கர் இன்னைக்கு திருநெல்வேலி அந்த தாமிரபரணி இன்னொரு பக்கம் விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த கிளர்ச்சியை பிடிச்சுக்கிட்டாங்களா? அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்களா? இல்லை சார், அதாவது அதுக்காக பணம் போட்டு பண்ணணும் அப்படின்னா இப்போ விவசாயிகளே கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. தக்காளிக்கு 1 லட்ச ரூபா கடனை வாங்கி ஏக்கரில் தக்காளி சாகுபடி பண்ணிட்டு அந்த பணமே அதில் வசூல் எடுக்கல. அந்த பணம் இதில் கடந்து வேஸ்டாக போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க குற்றச்சாட்டுகள் அடுக்குறீங்க. சரி, குற்றச்சாட்டுன்னு வந்தாச்சுன்னா யாரையா ஒருத்தர் கூண்டில் ஏத்தி தான் ஆகணும். உங்களை போலவே குறை சொன்னவர்கள் ராமதாஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள சொல்றீங்களா? 2 கட்சிகள் இருக்கிறாங்க. யாரை குறை சொல்றீங்க நீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு அப்புறம் யாருமே இவங்க பண்ணல சார். ஒரு அணையை கட்டியிருக்காங்களா? கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு அறிக்கை விடணும்னா போட்டி போட்டு விடுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ராமதாஸ் அவங்கள ரொம்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ராமதாஸ் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாள் பொறுப்பாரு, அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துட்டு இருப்பாரு. சரி, யார் பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுதா அப்படியே கொஞ்சம் சாஞ்சி வேற பக்கம் போவாரு. இல்ல இந்த தடவை விட்டுட்டா கூட அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதுல இல்லைன்னா 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கூட்டணி போட்டுக்குவாரு. இதெல்லாம் வந்து இவங்க வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர அந்த அடிப்படை ஒரு மார்க்கெட்ல இறங்கி ஒரு விவசாயி தான் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த தக்காளியை கொடுத்து இதுல இருந்து ஒரு மிக்சர் ஒரு சின்ன ஸ்வீட் ஏதோ வாங்கிட்டு போனோம் அந்த பிள்ளை வீட்டில் எதிர்பார்த்து உட்காந்துருக்கும் தெரியும்ல. அதுக்கு வாங்க முடியாம நின்று கூனி குறுக்கி வீட்டுல போய் அந்த பிள்ளைகள் முன்னாடி நின்று அப்பா மார்க்கெட் போயிட்டு காலையில என்ன கொண்டு வந்தாரு எதிர்பார்ப்பாங்க பாருங்க. அவர் சொல்றதுக்கு வந்து அரசாங்கம் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. காய்கறிகளை அங்கிருந்தே பசுமை தாய் அங்கிருந்து வந்து அதே வாங்கி நாம விற்பனை செய்யறோம். அவருக்கே தெரியும் எவ்வளவு காய் அங்க உற்பத்தி. நீங்களும் 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறீங்க. அவர் இத்தனை குறைகளையும் 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அது அவர் சொல்லட்டுங்க. அவர் சொன்னாலும் நடந்து இருக்கிறதுன்றது ஒத்துக்குவார். அவருக்கு தெரியலையா ராஜேஷ்? உங்களுக்கு நானும் விவசாயம் தான், அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் ஒன்னும் பொய் சொன்னாருன்னு சொல்ல, அது ஒண்ணு மனதில் வச்சுங்க, பதிவு வச்சுங்க.
இப்பொழுது அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த விலை குறையும் பொழுதும் அரசாங்கமே அதை கொள்முதல் செய்யக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து நாம் வாங்குகிறோம். உற்பத்தி பொருள்கள் செய்வதற்கு கொடுத்துவிட்டு எந்த அடிப்படையில் எங்கே கொண்டு போய் விற்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தோட்டக்கலை இதற்காக நீங்க அந்த பூவெல்லாம் சொன்னீங்க. எங்க மாவட்டத்தில் ஒசூர்ல ஏற்றுமதி பண்றாங்க பல வெளிநாடுகளுக்கு. அதற்கென்று தனியாக ஒரு இது பண்ண அதை வைப்பதற்காக இத்தனை நேரம் இவ்வளவு நேரம் அதை ஸ்டாக் வைக்கலாம், அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு போனோம் என்பதையெல்லாம் செய்து ஏற்பாடு செய்து மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அனுபவிச்சுக்கிட்டே குறை சொல்லக்கூடாதுன்னு சுருக்கமா சொல்றீங்க. அவர் அனுபவிக்கலைங்க பாவம் சுகம், அதனால அவர் சொல்றார். அவர் வந்து அது சில விஷயங்கள்ல இருங்க. அவரு அப்புறம் இந்த கோயம்புத்தூர் நண்பர் இல்லைங்க, கோயம்புத்தூர் நண்பர் மார்க்கெட்ல நின்னு சார் விவசாயி கொண்டு வந்து தக்காளி அப்படி தூர போட்டுட்டு போறதை நீங்க பாருங்க சார். இருக்குல்ல சார், அது செடியில முத்தி விலை இல்லாம பறிக்காம போட்டிருப்பாங்க. அவன்கிட்ட போய் இவங்க பேசட்டும், கண்டிப்பா அவங்களோட வைத்திருச்சல் என்னங்கிறது அவன் தெரியும். கோவை செல்வம், உங்க கருத்து சொல்லி தீர்வம் பண்ணிருக்குது. அதுக்கு அது மாதிரி நீங்க சொல்றது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சில இடத்துல நடக்குது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நிறைய குளிர்பான கிடங்கு அமைச்சாச்சு. தஞ்சாவூர்ல தக்காளியோட சாஸ் பயிர கம்பெனி இருக்கு. அங்க போய் நாம ட்ரைனிங் எடுத்து வந்தா தக்காளி ஏன் அழுகுறதுக்கு விடுறீங்க? குளிர்பான குடோனுக்கு மாவட்டத்தை கோவை மாவட்டத்தில் அமைச்சிருக்கு. தஞ்சாவூர்ல போய் நீங்க ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் செலவழியே கூட்டிட்டு போய் நல்ல பதில் செல்வம். ராஜேஷ் உங்களுக்கு பதில் சொல்றாரு. பொருள் பண்ற ஒரு நொடி ராஜேஷ் இப்ப சொல்லுங்க சார். அதாவது எங்கே இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இப்போ இவங்க சொல்ற விஷயம் வந்து இன்னைக்கு அங்க இருக்குங்கிறது என் மூலமா நான் கேட்டு இவர் சொல்லி இப்போ விவசாயிகளுக்கு தெரியுது. ஏன் சார் இன்னும் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு HIV ஒரு போலியோக்கு எவ்வளவு தூரம் ஆடு கொடுத்து அதை இன்னைக்கு ஒழிக்க ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விவசாயத்துக்கும் அவ்வளவு விளம்பரம் கொடுத்து அவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்ணால் மட்டும்தான் இந்த விவசாயத்தை வச்சு ஒரு விவசாயிகளுக்கு எங்க போய் சேருது? யார் தகவல் கொடுக்கா? அவர் ஒருத்தர் தகவல் தெரிஞ்சிருக்காரு, அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரிஞ்சிருக்காது. சரி, இந்த தொலைத்தொடர்பு விஷயங்கள்லாம் தெரிஞ்ச இந்த காலத்து பிள்ளைகிட்ட கேட்கலாமே. கோவையில் அடுத்து இருக்கிற ராஜசேகரன், இல்ல அவர் முன்ன ஒரு கேள்வி மறுக்கிறீங்களா? இருக்கீங்க கோயம்புத்தூர்காரர் சில இது சொன்னார், அவருக்கு பதில் சொல்லுங்க. அந்த கோயம்புத்தூர்காரர் பேசுறோம் பாருங்க. இல்ல இல்ல அவருக்கு தான் மைக் வச்சிருக்காரு. அவருக்கு இல்ல, அவர் உங்க சார்பா தான் பேசுனது. இல்ல 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 என்ன சார்பா பேசல. அவர் சில சங்கடங்கள் எல்லாம் சொன்னாரு. நான் அவரை இடத்தில் நானும் ஒரு விவசாயி ஒன்று. நீங்க வட்டி இல்லா கடன் ஒன்று இருக்கிறது தெரியுமா? இல்லைங்க, வட்டி இல்லா கடன் என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா? வங்கிகளில் வாங்குகிறீரா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் நேரடியா. வாங்கலையா? வாங்கலன்னா உங்க குற்றம். வாங்கலன்னா உங்க குற்றம். நம்பர் 2, அந்த குற்றத்துக்கு என்ன பதில்? ரெண்டாவது நான் கேட்கிறேன், சொல்லுங்க ராஜசேகர். நீங்க தான் குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு சார். மகசூல் கடன் என்று சொல்கிறார்கள். ஒரு தொகையை வாங்கினா அதுக்கு வட்டி இல்லாம ஐயா வங்கிக்கு சென்று கேட்டாவே வந்து விவசாயத்துக்கு கடனே தர மாட்டேங்கிறாங்க ஐயா. அவங்க வேணா திட்டமா சொல்லலாம், மற்றபடி எதுவுமே அவங்க வந்து வங்கியில சென்று கேட்டாவே வந்து கடனே தர மாட்டேங்கிறாங்க ஐயா. நாங்க போய் எல்லாமே வந்து நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுடைய இடம் ஆவணங்கள் செலுத்தி கேட்டாலுமே வந்து எங்க குடியிருக்கீங்க, எங்க விவசாயம் பண்றீங்க சொல்லுங்க. இத அறிவிச்சிடலாமா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு யாருக்கெல்லாம் கடன் கிடைக்கலையோ சமரசம் ஐயாவை அணுகலாம்னு சொல்லிடலாமா? ஏங்க அரசாங்கம் எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க, இங்க என்ன அணுக வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா கிராமப்புறங்கள்ல இன்னும் சென்று போய் அவங்கள பார்க்க சொல்லுங்க ஐயா. யாருக்குமே சரியாவே கிடைக்கவே இல்லையா? இது மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதாவது அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேருதுன்னு சொன்னாங்க. இது முழுக்க இவங்க சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்லங்க. நடக்காம எப்படி ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் சார். நடக்காம சார், அதாவது கொசு மருந்து விற்கிறவன் கொசு சாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொசு சாகணும்னு கொசு மருந்து கொடுங்கன்னு கேட்டா கொசு மருந்து மாத்திரையை கொடுத்து நீ இந்த மாத்திரையை கொசுவை இடுப்ப பார்த்து கிச்சு கிச்சு பண்ணு, அது ஆணு வாயை திறக்கும், அப்ப இந்த மாத்திரையை வாய்க்குள்ள போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்து, கொசு செத்து போயிடும்னு அந்த உதாரணம் தான் அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களும். இவங்க சொல்ற எல்லா திட்டங்களுமே கொசுவை சாகடிக்க சொல்ற மாதிரி தான்.
எந்த திட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்கள் நிறைய விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு சார், படிச்சவன் பாவம் என்ன சொல்றாங்க சார் முரளிதரன் முடிச்சிட்டுமே சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார் சார் கேளுங்க சார் சார் அதாவது திருநெல்வேலியில தக்காளி எனக்கு விலை கிடைக்கலன்னு அழுகுறாரு ராஜேஷ். நீ தஞ்சாவூர்ல போய் ட்ரைனிங் எடுன்னு சொன்னா என்ன சார் நியாயம் அது? நீங்க எல்லா ஊர்லயும் யாரும் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அது தீர்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள் தானே, விவசாயத்துறை தானே. அந்த அமைச்சர் என்ன செய்யறாரு, அந்த எம்எல்ஏ என்ன செய்யறாங்க சார்? முழுக்க முழுக்க விவசாயிகளை இவர்கள் அடிமையை விட கேவலமாக நடத்துகிறார்கள். வாக்கு வங்கிக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். பேசுறீங்க சார். அதாவது தஞ்சாவூர்ல இருந்தாலும் நீங்கள் போராடலாம், வாதாடலாம், ஒரே நிமிஷம் சார். அதாவது சார் அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மக்களுக்கு வாதாட விரும்புறாரு. வின்சென்ட் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் செய்திருக்கிறது. நான் கேட்ட அவரை பயன்படுத்திக்கல. வின்சென்ட் நீங்க பேசலாம் சார். அதாவது ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதான் சார் தஞ்சாவூர்ல வந்து பதப்படுத்தப்படும் நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கவர்மெண்ட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சார். அதாவது தஞ்சாவூர்ல வந்து பதப்படுத்தப்படும் நிலையம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. திருநெல்வேலியை சுத்தி எத்தனை மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலியை சுத்தி எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? இங்க இருந்து கொண்டு போறதுக்கு என்ன வழி வாய்ப்பு இருக்கு? பக்கத்துலைக்கு பாயாசம் வேண்டாம், என் இலைக்கு சோறு வேணும். அதான் நாங்க கேக்குறோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமா செஞ்சிருக்காங்க. எல்லா விவசாயியும் நான் போக சொல்லல சார். விவசாயிகளுக்கு என்ன சார் செஞ்சீங்க? விவசாயிகளுக்கு என்ன சார் செஞ்சீங்க? அதுதான் சார் கேள்வி. இருக்கிற வண்டியில அதாவது வந்து வீக்கில் வந்து அந்த கிராமத்துக்கே வந்து செஞ்சு காட்ட போறாங்க. நீங்க ஒண்ணு எல்லாரும் எங்க போக வேண்டியது இல்ல, உங்க வில்லேஜுக்கே வந்து அரசாங்கமே அதை செய்யுது. நீங்க யாரும் போய் பாக்குறது இல்ல. அதாவது 50 ஆண்டு காலத்துல திராவிட கழகங்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல வந்திருக்கணும். முதல்ல தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றவங்க, இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றவங்க முதல்ல இதெல்லாம் செஞ்சிருக்கணும். செஞ்சுட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் பேசலாம். 2016 தேர்தலுக்காக ஆக்ரோஷமா பேசுறீங்க. இதே தேர்தலுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீங்களா? மாத்தி மாத்தி ஒரே ஒரு வைத்தியலிங்கம் மக்களுக்கு எங்களுக்கு என்ன ஆறுதல் இல்ல, ஒரே ஒரு எங்க ஆறுதல் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்னு கூட நாங்க பார்க்கல. எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் விவசாயிகளுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வாயால எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னா கூட பரவாயில்ல, கேட்கறதுக்கு ஆசையா இருக்குது. விவசாயிகளுக்கு என்ன செஞ்சா சந்தோஷமா இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக விவசாயிகள், அதாவது சில பிரச்சனைகளை தீர்வுகளை யார் சொன்னால் நடக்குமோ அதை அப்பொழுதுதான் மக்கள் நம்ப துவங்குவார்கள். மதுவிலக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு ஒரு பிரச்சனையா இல்ல. கலைஞர் சொன்னது பிறகுதான் அது வந்து நம்பக்கூடிய வரும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுத்தியது. அதே போல இன்றைக்கு கலைஞருடைய ஆட்சி 2006 2011 செய்த சாதனைகள் மிக பல. இன்றைக்கு குறிப்பிட சொல்ல போனா, நாங்கள் காப்பீட்டு திட்டத்தை முறைப்படி செய்து அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார். விவசாய நியாய விலை நிர்ணயம் பண்ணாலே விவசாயிகளுடைய பெரும்பான்மையான குறைகளை தீர்ந்துரும். சரி, நாங்க நிர்ணயித்தோம். உங்களுடைய வாக்குறுதி என்ன? இந்த விவசாயிகளுக்கு நீங்க சொன்னத செய்யலைன்னா இல்ல, விவசாயிகள் ஒரு நல்ல வாரியத்தை நாங்க ஆரம்பிச்சோம். அதுல விவசாயத்திற்கு வேண்டிய இடுபொருட்கள், விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள், வேளாண் கருவிகள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நீர்வளம், நிலவளம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆற்று நீர் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். இல்ல, நான் அது கேட்கிறேன். சரி, வழக்கமா இதெல்லாம் நாங்க செய்யலைன்னா எங்களை இது செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லுவீங்களே, அதே போல இதுல ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். சரி, நாங்கள் வந்தால் வேளாண்மை நேரம் கடந்ததனால இன்னொரு வாரத்துல பேசுறீங்க. நிறைய பேசிட்டீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் அத்தனையும் செய்திருக்கிறோம். பயன்படாத அம்மா ஆட்சியில தான் இப்படி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த விவாதத்தை மீண்டும் ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு நாமே திட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த அத்தனையும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவார். சரி, எங்களுக்கு யாருங்கிறது தெரிஞ்சிரு விரைவில். உங்க வருகைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.